ஆரோக்கிய செய்தியில் கடைசியாக நம்ம பார்த்தது கேட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் நம்ம செய்திகளை பார்த்துட்ருக்கோம். இதில் ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 11வது அதிகாரம் 34வது வசனம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். அப்போது கண்ணை வந்து நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும், கண் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அஹ், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். கண்ணை பாதுகாக்கிறதுக்கு கடவுள் பார்த்தீங்கன்னா இங்கே இமையை கொடுத்துருக்கிறாரு, அதில் ஐலாஷஸை கொடுத்துருக்காரு, அந்த முடிகளை கொடுத்துருக்கிறாரு. இது மாதிரி நிறைய பாதுகாப்பு கொடுத்தாலும் அஹ், ஏகப்பட்ட பிரச்சனைகள் கண்ணில் வருது. டெய்லி ஒரு குறிப்பிட்ட பேரையாவது நம்ம வந்து கண் பிரச்சனைகளோட பார்க்குறோம். இப்போ ஒரு 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 பேஷண்ட்டே வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல ஹெட் டு ஃபுட் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க மருத்துவ ஃபீல்டில். அதில் கண்ணுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு கண்ணை பார்த்தே ஒரு சில வியாதிகளை சொல்லலாம். இந்த கேட்ராக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்பாக கண்ணை பார்க்குறோம். முதல்ல கண்ணுடைய கலர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்ணுடைய கலர் ஒயிட்டாக இருக்கா, இல்லை ப்ரௌனிஷாக இருக்கா, மங்கின கலர் மண் கலரில் இருக்கா, இல்லை எல்லோ கலரில் இருக்கா, இல்லை ரெட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். சப்போஸ் கண் ஒயிட்டாக இருக்குது, பியூர் ஒயிட்டாக இருக்குது, அது நார்மல். யாராவது ப்ளூ ஐஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ளூ ஐஸ்னா கண்ணோடைய கலருக்கு கண்ணை நிறத்தை கொடுக்கறது கண்ணில் இருக்கிற சிலியரி மசில்னு நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். அந்த சிலியரி மசில் நீங்கள் பார்க்குறீங்களா? இதுதான் என்ன பண்ணுது, கண்ணுக்கு வந்து கலரை கொடுக்குது. நான் சொல்கிறது இந்த கண் வெள்ளையாக இருக்குது பாருங்கள், இதை தான் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். ஸ்கிலிரா என்னுடைய கர்ஸ் தெரியுது பாருங்கள், அது வந்து ப்ளூவாக இருக்கும். இப்போ கண் வந்து மஞ்சளாக இருக்குன்னா நீங்கள் அந்த நடுவில் இருக்கிற அந்த சிலியரி மசில் அதை பார்க்கக்கூடாது. இந்த வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் பார்க்கணும். அது வந்து ஸ்க்ளீரா, அது ஒரு 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 மாதிரி ரப்பர் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே ஒரு ஜவ்வு இருக்கும். சப்போஸ் இந்த ஸ்க்ளீராங்கிற பகுதி பார்க்குறோம், வெள்ளையாக இருக்குது, நார்மல். ரெட்டாக இருக்குது, இன்ஃபெக்ஷன். ரெட்டாக இருக்குது ஆனால் கண்ணில் ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது. பார்த்தீங்கன்னா கண் ஒட்டிக்குதுமாங்க, ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது. ரெட்டாக இருக்குன்னா அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்லை வைரல் இன்ஃபெக்ஷன். நம்ம மெட்ராஸ் ஐலாம் சொல்கிறோம் பாருங்க, மெட்ராஸ் ஐ ஏசிசிஓன்னு சொல்லுவாங்க, அது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். அது மெட்ராஸில் பார்த்ததுனால அது மெட்ராஸ் ஐ அப்படின்னு பழகிட்டோம். இதே கண் ரெட்டிஷாக இருக்குது ஆனால் ஒயிட் டிஸ்சார்ஜ் இல்லை, ஆனால் போட்டு அரிக்கிறாங்கன்னா அது அலர்ஜி கன்ஜங்டிவைட்டிஸ்னு பேர். இப்போ நம்ம யாருக்கெல்லாம் ஸ்கின் அலர்ஜி இருக்குது, டஸ்ட் அலர்ஜி இருக்கோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த பர்டிகுலர் கிளைமேட்டில் கண்ணை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க, கண்லேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பியூர்லி அலர்ஜி. இதுக்கு நீங்கள் வந்து வெறும் ஆன்டிபயோட்டிக்கு ஐ ட்ராப்ஸ் போட்டிங்கன்னா செட்டில் ஆகாது. இது வந்து அலர்ஜி. இப்போ நம்ம கண் ஒயிட்டாக இருக்கிறது நார்மல், எல்லோவாக இருக்கிறது சாரி ரெட்டாக இருக்கிறது ஒன்று பாக்டீரியாவாக இருக்கலாம், இல்லைன்னா வைரஸாக இருக்கலாம். கண் வந்து மங்கின மாதிரி இருக்கும் அப்படின்னா அது விட்டமின் டிஃபிஷியன்சி, சத்து குறைபாடுனால. பொதுவாக விட்டமின் ஏ சத்து குறைபாடுனால பார்த்தீங்கன்னா கண் வந்து ஒரு மாதிரி மங்கின கலரில் இருக்கும், ப்ரௌனிஷாக இருக்கும். நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல கூட எப்படி இருக்கும்னா ப்ரௌனாக இருக்கும். அப்படின்னா அவங்களுக்கு விட்டமின் அயன் டெஃபிஷியன்சி. அந்த சப்ளிமெண்ட் கொடுக்க கொடுக்க என்ன பண்ணணும்னா மாறிடும் அது. சரி, கண் எல்லோவாக இருக்குன்னா ஜாண்டிஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கண் எல்லோவாக இருந்தால் ஜாண்டிஸ். கண்ணு ப்ளூயிஷாக இருந்தால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, ப்ளூ ஐஸ். ஆஸ்டியோஜெனிசிஸ் இம்பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது, பிறவியிலே ஏற்படுற ஒரு குறைபாடு. உள்ள டெப்த்து போவேணாம். ஆஸ்டியோஜெனிசிஸ் கண் ஒரு நிறைய பேர் வருவாங்க, சார் இந்த பையனுக்கு கண்ணு ப்ளூயிஷாக இருக்குது. கண்ணு ப்ளூயிஷாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய அந்த ப்ளூயிஷ்னா அது வேறு மாதிரி இருக்கும். நல்ல டார்க் ப்ளூவாகவே ஒரு மாதிரி ப்ளூவாக தெரியும், ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ப்ளூவாக தெரியும். ஆஸ்டியோஜெனிசிஸ் இம்பர்ஃபெக்டானா அது போனில் ஏற்படுற ஒரு குறைபாடு. அந்த பையனுக்கு குறைஞ்சது கையிலையோ கால்லையோ 4 ஃப்ராக்சராக இருக்கும் அந்த குழந்தைக்கு. நீங்கள் கையை அப்படி தட்டினாலே கை உடஞ்சிரும். எப்படி அது ஒரு வயசை கிராஸ் பண்ணாது, அந்த குழந்தைங்க வந்து மோஸ்ட்லி ஃப்ராக்சர்லேயே செத்து போயிடும். போன் வந்து அவ்வளோ ஒரு சின்ன தண்டு எப்படி இருக்குங்க, ஒரு தண்டு கீரை அப்படி உடச்சா டமால் டமால்னு உடையிற மாதிரி அந்த கையாடி நீங்கள் ஒரு ஒரு வேகமாக தட்டினாலே என்ன ஆகும், அப்படி கையை முறிச்சிங்கன்னா தூள் தூளாக போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஆஸ்டியோஜெனிசிஸ் இம்பர்ஃபெக்டா அப்படின்னே பேர். அந்த ஒரு கண்டிஷனில் தான் ப்ளூ ஐயாக இருக்கும். அப்போ ரொம்ப நாளைக்கு அந்த குழந்தை வந்து என்ன பண்ணாதுன்னா ரொம்ப நாளைக்கெல்லாம் வாழாது.
கை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 2ஆ இருக்கும். 2 உடைஞ்சிருக்கும். இந்த கை உடைஞ்சிருக்கும், வலியில துடிக்கும். உடைஞ்சிரும் ஈஸியா, ஆனா வலியில துடிக்கும். ஸோ கண்ண வச்சு என்னென்ன பண்ணலான்னா, இவ்வளோ பிரச்சனைகள பார்க்கலாம் வெறும். அது இல்லாம ரத்த சோகை இருக்கா? நீங்க அது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த எடுத்து பார்த்தீங்கன்னா, கண்ணு வந்து பேலா இருக்கும். அது மட்டும் இல்லாம, இந்த கண்ணுடைய மேல இருக்கிற அந்த ஜவ்வு பேரு வந்து கன்ஜங்டிவா அப்படின்னு வந்து பார்த்தோம். அதாவது இந்த ஸ்க்லீராங்கிற வெள்ள பகுதிக்கு மேல ஒரு மெலிசான ஜவ்வு இருக்கும். அந்த ஜவ்வு பேரு கன்ஜங்டிவா. அந்த கன்ஜங்டிவாலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓரத்துல, இந்த ஓரத்துல, இந்த ஓரத்துலயோ அந்த கண்ணுடைய ஓரத்திலே பார்த்தீங்கன்னா, ஒரு சில்வர் கலர்ல ஒரு ட்ரைனஸ் இருக்கும். அது வந்து பைட்டார் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி. விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி அவங்கள அந்த மாரி அப்படியே கண்டுக்காம விட்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்னவா மாறும்னா, மாலைக்கை நோயா மாறும். மாலைக்கண் நோய். மாலைக்கண் நோய்னா விட்டமின் ஏ டிஃபிஷியன்சில போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த ஓரத்தில அந்த அது இனிஷியல் ஸ்டேஜ். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில இந்த கண்ணுடைய ஓரத்தில பார்த்தீங்கன்னா, நீங்க லைட் அடிச்சு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு ஒரு ட்ரைனஸ், சில்வரி அந்த பேட்ச் மாரி தெரியும். இப்ப மாலைக்கண் நோய்னா என்னன்னா, அவங்களுக்கு வந்து பகல்ல தெரியும். இந்த ஸ் தெரியாது. அதாவது உள்ள வந்து ராட்ஸ் அண்ட் கோன்ஸ்ன்னு அந்த நிறமிகள் உள்ள கண்ணுக்குள்ள இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது டெப்த் வேணாம். அதுல வந்து அது பாதிப்பு வர்றதுனால அவங்களால பிரைட் லைட்ல கண்ணு தெரியும். டிம் லைட்ல என்ன பண்ணாது? கண்ணு தெரியாது. ஸோ இது மாரி கண்ணுடைய அந்த வெளிய வைத்தே வந்து நம்ம நெறைய வியாதிகள வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். நம்ம கடைசியா பார்த்தது வந்து கேட்ராக்ட். எப்படியா இருந்தாலும் ஒரு 40 வயசுக்கு மேல எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வரும். இந்த கேட்ராக்ட்ங்கிற பிரச்சனை எல்லாருக்கும் வரும். இந்த கேட்ராக்ட்டுக்கு முன்னால ஒரு கண்ணுடைய நார்மல் பகுதிய பார்த்தோம்னா, கருவிழி, சுத்தி இருக்கிறது வெள்ள விழி. அந்த கருவிழிக்குள்ள நீங்க போனீங்கன்னா, அடுத்தது அந்த சிலியரி மசில்ன்னு சொல்ற அந்த கண்ணுக்கு கலர குடுக்குற சத. அதுக்கு நடுவுல இருக்கிறது பியூப்பிள்ஸ். இந்த பியூப்பிள்ஸ வச்சு தான் ஒரு மனுஷன் இறந்துட்டானா, இல்ல உயிரோட இருக்கிறானான்னு நம்ம சொல்லலான்னு பார்த்தோம். இப்போ ஒரு குழந்தை வந்து முதல் மாடியிலேருந்து விழுந்து வருவாங்க. காமனா விழுவாங்க. 1 ஃப்ளோர்லேருந்து கீழ விழுந்துருச்சு. படிக்கட்டுலேருந்து உருண்டு விழுந்துருச்சுன்னு வருவாங்க. வந்த உடனே ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. உடனே ஒரு சார் அடிபட்டுருச்சு. இல்லைன்னா சும்மா நடந்து போயிட்டு இருக்க குழந்தைய கீழ விழுந்து இங்கன ஒரு வீக்கம் இருக்கும். உடனே என்ன சொல்லுவாங்க? ஒரு சிடி ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. இப்போ சிடி ஸ்கேன் எடுக்கலாமா வேணாமாங்கிறத நாங்க கண்ண லைட் அடிச்சு பார்க்குறோம். இந்த லைட் அடிச்சு பார்க்கும்போது, அந்த கருவிழியில இருக்க பியூப்பிள், இந்த பார்க்குறீங்கல்ல இந்த பியூப்பிள். இந்த பியூப்பிள் நடுவுல இருக்கு பாருங்க பிளாக் கலர்ல. இது 2 கண்லயும் ஈக்குவலா இருக்குன்னா, வேண்டான்னு ஸ்கேன் தேவையில்ல. ஒரு கண்ல சின்னதா இருந்து, ஒரு கண்ல பெருசா இருக்குன்னா, ஸ்கேன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். சப்போஸ் உள்ள ஏதாவது ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, இந்த ஒரு பீப்பிள் என்ன ஆகும்னா கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிடும். ஒரு சைடு நார்மல் சைஸ்ல இருக்கும். இன்னொரு சைடுல என்ன ஆகும்? சின்னதாயிடும். அப்படி சின்னதானா என்ன சொல்லுவோம்? இல்ல நீங்க ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அப்போ அடுத்தது நம்ம பார்க்குற பீப்பிள், அதுக்கப்புறம் இது எல்லாம் ஓகே. பின்னாடி ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, மேக்குலா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு பாருங்க. இந்த மேக்குலாருங்கிற பகுதி தான் விழித்திரையோடைய சென்டர் பகுதி. ரெட்டினான்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க பார்க்குற உங்க இமேஜ் எல்லாம் எங்கே போய் விழுவுதுன்னா, அந்த ரெட்டினாங்கிற திரையில தான் விழுவுது. அந்த ரெட்டினாவுடைய சென்ட்ரல் பார்ட் தான் மேக்குலா. ஸோ இந்த மேக்குலாவோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, நம்ம ரிப்பீட்டடா ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, இல்லை நம்ம குழந்தைகள் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தால், இந்த மேக்குலா பர்மனெண்ட் டேமேஜ் ஆகிடும். பர்மனெண்ட் டேமேஜ் ஆச்சுன்னா, நம்ம என்ன வேலை கொடுத்தாலும் கண் பார்வை திருப்பி வராது. கண் பார்வை போயிடும். ஸோ நம்ம மேக்குலா டீஜெனரேஷன் சொல்லுவாங்க. இப்போது நான் ஃபுல்லாகவே ஸ்க்ரீன்லேயே தான் இருக்கேன். நான் எப்போ பார்த்தாலும் லேப்டாப் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இல்லை டிவி பார்த்துக்கிட்டே இருக்கேன், இல்லை நான் செல்ஃபோன்லேயே உட்காந்துருக்கேன், ரொம்ப நேரம் யூடியூப், ஃபேஸ்புக் பார்க்குறேன் அப்படின்னா, இதில் இருக்கிற அந்த எல்இடி லைட்டு என்னுடைய கண்ணை உள்ள மேக்குலாவை மெயினாக டேமேஜ் பண்ணிடும். ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோடைய மேனேஜிங் டைரக்டர் கூட இதை பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோ கூட யூடியூப்பில் போட்டிருக்கார். நிறைய பேர் அதை நம்ம பார்த்துருப்போம். இது போல் ஒரு குழந்தை வந்து எக்ஸாமின் பண்ண வரும். அவர் கண்ணை பார்த்துட்டு சொல்லுவார், இந்த குழந்தையோடைய மேக்குலா போயிடுச்சு. அவர் வந்து எங்கள் அப்பா ஃபாரினில் இருக்கிறாரு, எவ்வளோ வேணால் செலவு, எத்தனை கோடி கொடுத்தாலும் திரும்ப பார்வை வராது.
ஏன்னா பார்வையில் வந்து இப்போ நிறைய பேருக்கு கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த 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 கருவெளியை சுற்றி அந்த நீங்கள் சிலியரி மசில் பார்க்குறீங்கல்ல, இந்த ஒயிட்டுக்கும் ப்ரௌனுக்கும் நடுவில் இருக்கிற இந்த மெலிசான கார்னியாங்கிறத தான் செதுக்கி இன்னொருத்தருடைய கண்ணு மேலே வைப்பாங்க. அவங்களுக்கு நிறைய பேருக்கு கார்னியா போயிருக்கும். இந்த கார்னியாவை தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. ஒரு அடுத்தவங்களை எடுத்து இன்னும் இதுக்கு வந்து டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட் எதுவும் தேவையில்லைன்னா இது வந்து வாஸ்குலர், இதுக்கு பிளட் சர்க்குலேஷன் கிடையாது. அதனால் யாருடைய கண்ணை வேணால் எடுத்து யாருக்கு வேணால் வைக்கலாம். எவ்வளோ வயசானாலும் சரி, கார்னியா நல்லா இருந்தால் அதை எடுத்து பார்வையற்றவர்களுக்கு வச்சா போயிடும். ஆனால் இந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா அந்த வெளித்தொடருடைய சென்டர் பார்ட்டு போயிடுச்சு. அதில் தான் அந்த ராட்ஸ் அண்ட் கோன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நமக்கு பார்வையை கொடுக்கக்கூடிய அந்த நன்மை அங்கேருந்து தான் உங்களுக்கு இந்த நம்ம பார்க்குற அந்த சிக்னல் வந்து எலக்ட்ரிக் சிக்னலாக கன்வெர்ட் ஆகி பிரெயினுக்குள்ளே போயிட்டு திருப்பி நமக்கு என்னன்னு வரும். அதெல்லாம் பின்னால் பார்க்கலாம். ஸோ இந்த மேக்குலா டீஜெனரேட் ஆகிடும். இது எதுக்காக சொல்கிறதுனா நம்ம பிள்ளைங்க தான். நம்ம பிள்ளைங்க நிறைய நேரம் ஸ்க்ரீனில் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண் பர்மனெண்ட் டேமேஜ் போயிடும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட எத்தனை கோடி ரூபாய் இருந்து நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் கண் போனால் போனது தான், சரி பண்ண முடியாது. அதனால் ஸ்க்ரீன் டைமை தேவைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. எது நமக்கு தேவை அப்படின்னா அதுக்கு மட்டும் அந்த ஸ்க்ரீனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா உட்காந்து ரொம்ப நேரம் அதில் பார்க்காதீங்க. சாரா சிரிக்கிற அப்படியோ, நீயே பார்க்குற, நீ என்ன அடுத்தவங்களுக்கு சொல்கிற, நான் உட்காந்து டாபிக் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஸோ அதனால் ஸ்க்ரீன் டைமில் வந்து வளர்கிற பிள்ளைகள், மெயினாக இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க வந்து ஸ்க்ரீன் டைமில் வந்து ரொம்ப நேரம் ஸ்க்ரீனில் உட்காராதீங்க. உட்காந்தா இந்த மேக்குலாங்கிற பார்ட், இதுதான் வந்து அந்த ரெட்டினாவுடைய சென்டர் பார்ட்டு. இது போச்சுன்னா பார்வை போயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணாலும் பார்வை திருப்பி வராது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கண்ணாடி போடுறது, அது போட்டால் சரியாயிடுமா, இது போட்டால் சரியாயிடுமா, லேசர் தெரப்பி பண்ணலாமா, எதுவுமே வேலைக்கு ஆகாது. கண்ணு காலி. ஸோ இந்த கண் விஷயத்தில் கவனமாக இருப்போம். ஏன்னா கண்ணு தான் வந்து சரீரத்துடைய விளக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். மீண்டுமாக இதோடைய தொடர்ச்சியை நம்ம வருகிற வாரங்களில் பார்க்கலாம். வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன். இப்பொழுதும் நாம் சபைகளுக்கு ஆலோசனைக்குள்ளாக கடந்து செல்வோம். சபைகளுக்கு ஆலோசனையை